அவசரப்படாதீங்க. ஒரு 6 மாதம் பொறுங்க. 6 மாதம் கழித்து முடிவெடுக்கலாம். நீங்கள் எதுக்கு மறுமலர்ச்சி திமுகட்ட வந்து பிச்சை பாத்திரம் எழுதுனீங்க? வைகோ அவர்களே அதிக முறை ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் அனுப்புனது திமுக தான். திமுகவுக்கு அவர் நன்றி விசுவாசமாக இல்லை. ஒன்று சொல்லும்போது கூச்சப்பட்டு சொல்லணும். கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்லக்கூடாது. மறுமலர்ச்சி திமுக ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படக்கூடாதுங்கிற அந்த சூழ்ச்சியோடு தான் ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபான்னு சொல்லி நம்ம கொடுத்தாங்க அப்படின்றது பின்னாடி போக போக தான் அவங்க நடவடிக்கை வச்சு புரிஞ்சிக்க முடியும். அன்றைக்கி நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க. எந்த மீடியாவுக்கும் சொல்லலை, எதுக்கும் சொல்ல. அன்றைக்கி நான் சொன்னேன், ஆனால் இவ்வளோ அசிங்கம் இவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க, நம்ம இனிமேல் வந்து வாழ்வோ சாவோ இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாது. எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அவர் கலைஞர் அவர்கள் அந்த சூழல்லையும் வந்து 2 அல்லது 3 முறை வந்து தலைவர் வைகோ அவருடைய பேரை எழுதி காமிச்சதாகவே எனக்கு தகவல். திமுக மீண்டும் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தா மதிமுக வெளியே போயிருக்காரு. கண்டிப்பாக போயிருக்கோம். அப்போ இன்னும் துணிச்சலாக போயிருக்கும். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், சென்னை மாமன்ற உறுப்பினர் உயர் திரு ஜீவன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சென்னை மாமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிப்பதற்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணி, நீங்கள் தான் முதன்மை காரணியாக இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களைப் போலவே உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள் சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ராஜ்மோகன் போன்றவர்கிட்ட நீங்கள் உங்கள் உச்சரிப்பை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த செய்தியை? இல்லை, நான் தமிழ்தாய் வாழ்த்து வேணும்னு கேட்டதுக்கும் அவர் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஏன்னு சொன்னால், தமிழ் உச்சரிப்புங்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வேறுபடும். திருநெல்வேலியில் இருக்கிறவங்க உச்சரிப்பு ஒரு மாதிரியாக இருக்கும், மதுரையில் இருக்கிறவங்க உச்சரிப்பு ஒரு மாதிரியாக இருக்கும், கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க உச்சரிப்பு ஒரு மாதிரியாக இருக்கும், தஞ்சாவூர் இந்த பக்கம் இருக்கிறவங்க தமிழ் உச்சரிப்பு வேறு மாதிரியாக இருக்கும். சென்னையிலே நீங்கள் எடுத்திங்கன்னா வட சென்னை மக்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கும் மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கும் தென் சென்னையில் இருக்கிற மக்களுடைய தமிழ் உச்சரிப்புமே வேறுபடும். ரெண்டாவது வந்து அவர் வந்து தமிழ் உச்சரிப்பை சரி பண்ண சொல்கிறதுக்கு, தமிழ் உச்சரிப்பை நீங்கள் கற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் ஒன்றும் கல்லூரி பேராசிரியரும் கிடையாது, நிதியமைச்சர் வந்து கல்லூரி மாணவனும் கிடையாது, அவர் ஒன்றும் பள்ளி ஆசிரியரும் கிடையாது, நிதியமைச்சர் வந்து ஒன்று பள்ளி மாணவனும் கிடையாது. அதுக்கான தளம் இல்லை. அவருக்கு என்ன மொழியில் எந்த விதத்தில் சொல்ல தோணுதோ அந்த விதத்தில் அவர் சொல்கிறாரு. இல்லை, எங்களை கூட நம்பர்ஸை கூட தப்பாக சொல்கிறாரு. எது 42ன்னு சொல்கிறாரு, 42ன்னு கூட சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து உச்சரிக்கும் போது நாக்கில் வந்து சில பேருக்கு இந்த லாங்கிற உச்சரிப்பு சரியாக வராது, சில பேருக்கு எண்கள் சரியாக வராது. அது வந்து நீங்கள் வந்து உருவ கேலியோ அல்ல உச்சரிப்பு கேலியோ பண்ணக்கூடாது. அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதோ அதை புரிஞ்சிக்கணும் ஒழிய நீங்கள் வந்து அது வந்து அவரை திருத்த சொல்கிறதுக்கு, அதை இது பண்ண சொல்கிறதுக்கு, ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அருமை சகோதரர் திமு ராஜேந்திரனுக்கு அந்த அருகதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, மரிய வில்சன் குறித்து பின்னாடி பேசலாம். ஆனால் திமு ராஜேந்திரன் அவர்களுக்கு அருகதை இல்லை அப்படின்லாம் சொல்கிறது ஒரு கடுமையான வார்த்தைகள் ஏன் பயன்படுத்துகிறீங்க? ஏன்னு சொன்னால், முதல்ல அவரை திருத்திக்கணும். அவரை நம்பின தலைமைக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, அவரை நம்பின இயக்கத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, அவர் பயணித்த அந்த பாதையிலேருந்து தடமாறி போயிருக்காரு. ஒட்டுமொத்த பிழைகளுக்குரியவர் இன்னொருத்தரை பிழை திருத்த சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் அவர் ஒரு அறிக்கை ஒன்று வாசிக்கிறாரு. அதில் நான் இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இயக்கத்திற்கு உண்மையாக இருந்திருக்கேன், கண்ணியத்தோடு இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த இயக்கத்தினர் வந்து என்னை ரொம்ப அவதூறாக தனிப்பட்ட முறையில் தாக்குதல், இணையதளங்களில் தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மதிமுக மீது வைக்கிறாரு. 30 ஆண்டுகள் நான் அந்த கணவனுக்கு வந்து உண்மையாக பத்தினியாக இருந்தேன், என்ன இப்போ தானே படி தாண்டியிருக்கேன், அது என்ன தப்புன்னு கேட்குற மாதிரில இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. அப்படி ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணு படி தாண்டி போயிட்டு இந்த நியாயத்தை சொன்னால் இந்த உலகமும் இந்த சமூகமும் ஏற்றுக்குமா? அரசியலில் இந்த உதாரணம் பொருந்துமா சார்? தாராளமாக பொருந்தும். நாம் சார்ந்திருக்க ஒரு இயக்கத்துக்கு நாம் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும். இதை நீங்கள் எப்போ சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்றைக்கு திமுகவினுடைய சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகா
ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தாவேக்கு ஆதரவு நிலைய தலைவர் வைகோவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததுக்கு பிறகு பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கு பிறகு தலைவர் வைகோ அவர்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஐயா நான் வந்து மறுமலர்ச்சி திமுக கிடையாது, மறுமலர்ச்சி திமுகவில் நான் அடிப்படை உறுப்பினரே கிடையாது, அதனால் என்னை ராஜினாமா பண்ண சொல்லக்கூடிய தார்மீக உரிமை உங்களுக்கோ உங்கள் கட்சிக்கோ கிடையாது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவே இயங்க போகிறேன், நான் வரேங்க ஐயான்னு சொல்லி நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் அப்போ அதெல்லாம் சொல்லாமல் அவசரப்படாதீங்க, ஒரு 6 மாதம் பொறுங்க, 6 மாதம் கழித்து முடிவெடுக்கலாம். நீங்கள் எதுக்கு மறுமலர்ச்சி திமுகட்ட வந்து பிச்சை பாத்திரம் எந்த நீங்கள் தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்கல்ல, ஆனவங்க அன்றைக்கே போயிருக்கணும்ல. தலைவர் இந்த வார்த்தை நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் போயிருக்கணும்ல. இல்லை சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய அலுவலகத்தில் வீட்டில் மறுமலர்ச்சி திமுக அந்த கட்சி கொடியோட நிறத்தில் தான் பெயரை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வந்து திமுக நிறத்தில் பெயரை மாற்றிருக்கிறாங்க. இந்த திடீர் மாற்றம் எதனால்? திடீர் மாற்றம்லாம் கிடையாதுங்க, அது திட்டமிட்டு மாற்றம் தான். அது ஒன்று வந்து அவர் வந்து பெருசாக வந்து இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக வந்து அதை வச்சுருந்தார் ஒழிய, அவர் என்றைக்கு திமுகவில் உறுப்பினர் கார்டு வாங்கி உதயசூரியனில் நின்னாரோ அன்றைக்கி அவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தான். அதனால் வந்து அவர் வந்து தலைவர் வைகோ கேட்கும் போது தெளிவாக நேருப்பட அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் போயிருக்கலாம். அது வந்து எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நான் இங்கே தான் இருக்கிறேன், மதிமுக தோழர்கள் என்னை திட்டினாங்க, மதிமுக தோழர்கள் என்னை கேவலப்படுத்துனாங்க, மதிமுக நிர்வாகிகள் என்னை அசிங்கப்படுத்துனாங்க, அதனால் வந்து நான் வந்து இப்போ இந்த முடிவெடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை. ஆனால் அவர் அறிவாலயம் வாசலில் வச்சு அவரும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 பேரும் ஒரு அறிக்கையை பார்த்து படித்து விளக்கம் சொல்கிறாங்க, எழுதி கொடுத்துருக்காங்க, வாசி படிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். என் டேபிளில் இங்கே ஏதாவது பேப்பர் இருக்கா பாருங்கள், ஏதாவது எழுதி வச்சுருக்கேன்னா ஒன்றும் இல்லை, அது எழுதி வச்சு படிக்கிறது வந்து அவங்க எழுதி கொடுத்ததே வந்து வாசிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதே குற்றச்சாட்டு இப்போ வைகோ அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல பல மணி நேரமாக அவர் அனைத்து அரசியல் குறித்தும் பேசுவார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களோ 2 பேரும் பார்த்து தான் பேப்பர் வச்சு தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. நீங்கள் அதில் வந்து எப்படி பார்க்கணுன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசங்கிறது ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளார தான். அவர் உடலில் வந்து அரசியல் ரத்தங்களோ அரசியல் அணுக்களோ கிடையாது. அவர் வந்து திரைத்துறையை சார்ந்தவர், அவங்க தந்தையார் திரைத்துறையை சார்ந்தவர், அவங்களுடைய அம்மா திரைத்துறையை சார்ந்தவங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து வசனங்கள் எழுதி கொடுத்து படித்து பேசி தான் பழக்கம். அதனால் வந்து அவர் வந்து அந்த எழுதி வச்சு பேசக்கூடாது படிக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இவர் உதயநிதி அவர்களுக்கு வந்து அது இல்லை. அவர் வந்து தாத்தா காலத்துலேருந்து அரசியலில் இருக்கிற குடும்பம், அவர் உடலில் அவர் ரத்தத்தில் வந்து அரசியல் அணுக்கள் வந்து கொஞ்சமாவது இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, சட்டமன்றத்தில் வந்து பொதுவாக வந்து சட்டமன்ற மரபு எப்படி, நாடாளுமன்ற மரபு எப்படின்னு சொன்னால், நான் என்ன பேச போகிறேங்கிறத முன்கூட்டியே சபாநாயகருக்கு கொடுத்துடணும். அதே மாதிரி என்னுடைய பேச்சுக்கு என்னுடைய கேள்விக்கு அமைச்சர்னா பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற பதிலையும் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துடணும். இந்த கேள்வி பதில் வந்து கொடுத்து அதை எழுத்து மூலியமாக வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அது வந்து அதை பார்த்து தான் வந்து அவங்க படிப்பாங்க. இப்போது சென்னை மாநகராட்சியில் வந்து ஒரு 28ஆம் தேதி 29ஆம் தேதி மாதாந்திர கூட்டம் நடக்குதுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே உறுப்பினர்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கேள்வி கேட்க விருப்பப்பட்டால் ஏதாவது 2 கேள்வி நீங்கள் எழுதி கொடுக்கலாம், அதில் ஒரு கேள்வி தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு பதில் உரைக்கப்படும்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து 0 ஹவர்ஸில் பேச விருப்பப்பட்டால் நாம் லெட்ரு கொடுக்கணும். லெட்ரு கொடுக்கும்போதே வந்து இவர் வந்து நம்ம உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் என்ன பேச போகிறோம், எந்த பொருள் குறித்து பேச போகிறோன்றதும் எழுதி கொடுத்துருவாங்க. இதில் மாமன்றத்தில் வந்து என்ன பொருள் குறித்து பேச போகிறேன் அப்படிங்கிறத அந்த பொருள் கொடுக்காம 0 ஹவர்ஸில் நான் பேச விரும்புகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது நான் ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து இதுதான் பேச போகிறேன்னு திட்டமிட்டு போகிறதில்ல. அங்கே போனோடனே எனக்கு என்ன தோணுதோ, மற்றவங்க என்ன பேசுனாங்களோ அதை பார்த்து மற்றவங்க பேசாத விஷயத்தை நம்ம பேசணும்னு சொல்லி முடிவெடுத்து பேசுவேன். இது மன்றத்தினுடைய மரபு வந்து அந்த கேள்வி எழுதி கொடுக்குறதும் பதிலை எழுதி கொடுத்து இது பண்ணுறதும் அது பார்த்து வாசிக்கிறது வழக்கம்தான். ஆனால் வந்து மன்றத்துள்ளார வந்து அவர் திரு உதயநிதி அவர்களோ அல்லது மாண்புமிகு முதல்வர் அவர்களோ இல்லை மற்ற அமைச்சர்களோ மற்ற உறுப்பினர்களோ வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறது வாசிக்கிறது வந்து புதிய மரபில், அது பழைய மரபு தான். அந்த அவை மரபை புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் இந்த திமு ராஜேந்திரன்ட்டையே போகலாம்னு நினைக்கிறேன். அவர் கூடுதலாக சில விஷயங்கள் சொல்கிறாரு பேசும்பொழுது. கலைஞருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், ஸ்டாலினுக்கு மெய்காப்பில் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ அந்த சத்தியம் போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைமை முடிவு எடுத்துட்டோமோ? இல்லை, அவசரப்பட்டு முடிவெடுத்தோமா அப்படின்னா என்னை பொறுத்து பார்த்தா
ரொம்ப பொறுமையாக எடுத்த முடிவாக தோணுது. ஒருவேளை எங்கள் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களுடைய விருப்பப்படி தேர்தலுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருந்தா இந்த இயக்கம் வந்து இந்த அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். தலைவர் வைகோ அவர்கள் வந்து இல்லை நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க எனக்கு தெரியும், ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம அறுத்துட்டு போவேனா, வெற்றியோ தோல்வியோ நல்லதோ கெட்டதோ இந்த தேர்தலை கூட இருந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தலைவர் வைகோ அவர்கள் பிடிவாதமாக முடிவெடுத்ததுனால்தான் இந்த தேர்தலில் இவங்களோட இருந்தோம். ரெண்டாவது வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக காலம் பூரா வந்து அடிமையாக இருக்க முடியாதுல்ல. நாம் வந்து நாம் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்கள நம்ம நடத்தலைல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா அரசியல் கட்சிக்கும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது திருச்சி கொடுத்தாங்க. இன்னொன்று எதுன்னு சொல்லி சொன்னால் தலைவர் வைகோவுக்கு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் வந்து வயசான காலத்தில் தேர்தல் நின்று வீதியாக போய் வாக்கு கேட்க வேண்டாம், அவருக்கு வந்து அந்த சிரமத்தை கொடுக்க வேணாம், அண்ணன் வந்து நிறைய பிரச்சாரத்துக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது தொகுதிகளுக்கு, அதனால் வந்து அவருக்கு நாங்கள் ராஜ்யசபா கொடுத்துருவோன்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தலைவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க. அந்த ராஜ்யசபா கொடுக்குற அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் தான் தலைவர் வைகோனுடைய தேச துரோக வழக்குக்கு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் வந்து தனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்காக சாத்தியக்கூறுகள் 100% உண்டு. அப்படி இருக்கும்போது நாம் வந்து தண்டனை அடைஞ்சிட்டா இந்த ராஜ்யசபாவுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாமல் போச்சுன்னா ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் திமுகவுக்கு வீணாக போயிடும்னு சொல்லி இந்த தீர்ப்புக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு தலைவர் வைகோ அவர்கள் வந்து திமுக தலைமைக்கு கடிதம் கொடுத்துறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தீர்ப்பு வரப்போகுது, இந்த தீர்ப்பு வந்து எனக்கு பாதகமாக போச்சுன்னா நீங்கள் வந்து மாற்று வேட்பாளரை வந்து நீங்கள் நாடாளுமன்ற மேலவைக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுத்துறார். லெட்ரு கொடுத்து போயிட்டு தீர்ப்பு பார்க்கும்போது இவருக்கு அந்த பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு குறைந்த தண்டனை அப்படிங்கிற நிலைமையில் வந்து திரும்பி எம்பி ஆனார். அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியை வந்து மதிக்கக்கூடிய விதத்தில் வந்து நடத்தியிருக்காங்க, அதனால தான் வந்து ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. ஒரு ராஜ்யசபா உறுப்பினருங்கிறது வந்து ஏறக்குறைய 34-35 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சமமானது, ஒரு 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமமானதுன்னு சொல்லி நான் கூட சமரசம்லாம் செஞ்சு பதிவு போட்டேன். பின்னாடி தான் வந்து காலப்போக்கில் தான் எங்களுக்கு தெரிய வருது, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்களுக்கு கொடுத்துட்டா 2 தொகுதியில் இவங்க நின்று ஜெயிச்சிட்டா இவங்க கட்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சிரும். எந்த சூழல்லையும் எந்த காரணத்து கொண்டும் மறுமலர்ச்சி திமுக ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படக்கூடாதுங்கிற அந்த சூழ்ச்சியோடு தான் ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபான்னு சொல்லி நம்ம கொடுத்தாங்க அப்படின்றது பின்னாடி போக போக தான் அவங்க நடவடிக்கை வச்சு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆனால் திமுக பதிலுக்கு சொல்கிறாங்கல்ல, வைகோ அவர்களே அதிக முறை ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் அனுப்புனது திமுக தான் அப்படிங்கிற இதை அவங்க சொல்கிறாங்கல்ல, திமுகவுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக இல்லை. ஒன்று சொல்லும் போது கூச்சப்பட்டு சொல்லணும், கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்லக்கூடாது. வைகோவுக்கு திறமை இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கேட்டேன், ஏன் அதே ராஜ்யசபா பதவியை நீங்கள் அன்றைக்கே தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுக்கல? நீங்கள் 5 வருஷம் மு.க. அழகிரியை மத்திய அமைச்சராக்கி வச்சுருந்தீங்களே, 5 வருஷத்தில் அந்த மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு, எதை பற்றி பேசியிருக்காரு, எந்த சிந்தனையை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு? இவர்கிட்ட திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, யாரையும் வந்து கட்டி போடக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. அதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் கொடுத்தனா சும்மா கொடுத்தீங்க? உழைச்சிருக்காருல, மொழிப்போர் காலத்துலேருந்து உழைச்சிருக்காருல, எவ்வளோ துன்பங்களை தாங்கியிருக்காரு, எத்தனை சிறைவாசம் போயிருக்காரு. அப்படி போனவர் கொடுத்தோன்னா உங்கள் பரம்பரை சொத்தை எடுத்து கொடுத்தீங்க. ஒரு ஜனநாயக இயக்கத்தில் ஆற்றல் உள்ளவனுக்கு, திறமை உள்ளவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இன்னமும் அப்பம் விட்டு முப்பாட்டம் விட்டு 4-5 தலைமுறை கடந்த சொத்தை வந்து வைகோ கொடுத்தா மாதிரி சொல்லியிருந்தான்னு அர்த்தம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக கூட்டணியிலேருந்து பல கட்சிகள் போயிருக்கிறாங்க, ஆனால் மதிமுகவை ரொம்ப பர்சனலாக எமோஷ்னலாக அவங்க எடுத்துக்கிறாங்க. எங்கள்கிட்டருந்து போன ஒரு கட்சி, குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய அந்த கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் வைகோ அவர்களுக்கு மிக அதிகமான ஒரு எதிர்ப்பை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆமாம், ரொம்ப அதிகமான எதிர்ப்பில் செருப்பு கட்டெல்லாம் தூக்கி அடித்தாங்க. அதுக்கு பிறகும் வந்து கலைஞருடைய அந்த கடைசி காலத்தில் சரி அவர் முகத்தை பார்க்கணும், அவர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அவர் கலைஞர் அவர்கள் அந்த சூழல்லையும் வந்து 2 அல்லது 3 முறை வந்து தலைவர் வைகோ அவர்களுடைய பெயரை எழுதி காமிச்சதாகவே எனக்கு தகவல். அப்போ கலைஞர் கூப்பிட்டு தான் வைகோ அவர்கள் போகிறாரு. ஆமாம்மா, கலைஞர் கூப்பிட்டதாகவும் சரி, அவர் கலைஞர் வந்து பாருங்கன்னா அந்த காவேரி மருத்துவமனை சம்பவத்துக்கு பிறகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஒரு
8 வந்து கலைஞர் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மூலமாக தூது அனுப்ப போய் தான் கலைஞர் போய் பார்க்கவே போகிறோம். அந்த காவேரி மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து அந்த செருப்பாலையும் கல்லாலையும் அடிச்சது பிறகு தலைவர் வைகோ அவர்கள் நேராக வந்து பீச்சுக்கு தான் போகிறாரு. பீச்சுக்கு போகும்போது பீச்சில் போயிட்டு அந்த கடலில் தண்ணியில் நிற்கிறார் தலைவர் வைகோ. அப்படி நிற்கிறார், அவரை மறைச்சி நான் அந்த அலைக்கு முன்னாடி நிற்கிறேன். நிற்கும் போது அன்றைக்கி நான் சொன்ன வார்த்தையை இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க. எந்த மீடியாவுக்கும் சொல்லலை, எதுக்கும் சொல்ல. அன்றைக்கி நான் சொன்னேன், ஆனால் இவ்வளோ அசிங்கம் இவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க, நம்ம இனிமேல் வந்து வாழ்வோ சாவோ இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாது. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நீங்கள் வாழ்த்துறதா இருந்தாலும் சரி, புகழ்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் இருப்பிடத்துலேருந்து நீங்கள் இனிமேல் எதுவும் செய்யணும். இனிமேல் கோபாலபுரம் வீட்டு படிவாசலை வந்து நீங்கள் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி மிதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கழக தோழர்கள் உங்களை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை ஜீவன் அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தலைவர் வைகோ சொன்னார். அதுக்கு பிறகு பூவிருந்த வள்ளியில் சீமை கருவலை மரம் அகற்ற பணிக்கு போகிறோம். அப்போ அந்த வேலைகள் நடந்துருக்குது. நான் வந்து ஒரு ஜேசிபி வச்சு எடுக்கிற இடத்துல வந்து நான் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். தலைவர் இன்னொரு பக்கத்தில் இருந்து என் பின்னாடி வந்து நின்னார். நின்னவுடனே எதிரில் இந்த கழக தோழர்கள் சிக்னல் காமிச்சாங்க, தலைவர் பின்னாடி நிற்கிறார் அப்படின்னா. நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தோன்னே என்ன ஜீவனா, இல்லை நான் வேலை நடக்குதுன்னு அப்படின்னா. அப்போ வந்து அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போய் என்ன கலைஞர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டார். கலைஞர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நல்லா தான் இருக்கிறாருண்ணா அப்படின்னா. அப்படியே பேசினுக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு எட்டு போய் கலைஞரை பார்க்கலாமா அப்படின்னாரு. என்னென்ன இவ்வளோ நடந்துருக்குது, இவ்வளோ இது இருக்குது. இல்லை ஜீவன், அதாவது வந்து நம்மளை வளர்த்தாரு, அவரால் நமக்கு முகவரி கிடச்சிது, எல்லாம் கிடச்சிது. அவர் ஒரு தடவை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. யாருன்னு வைரமுத்து கூப்பிட்டாரா அப்படின்னா. உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு. இல்லை மேடையில் காமராஜர் அரங்கத்தில் 2 பேரும் பேசியிருந்தீங்களா ரொம்ப நேரம் மேடையில் அப்படின்னா. ஆமாம், அவர் சொன்னாராம், திமுக செயல் தலைவர் சொன்னார், ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகுதுன்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் சொன்னேன், சரிண்ணே, ஏன் நீங்கள் கடைசி காலத்தில் வந்து நன்றி கெட்டவர்னு பேர் எடுத்துக்க போகிறீங்க, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னா. அப்போ பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு தேதியை முடிவு பண்ணிட்டு போகிறோம். தேதியை முடிவு பண்ணிட்டு போய் பார்த்தோம், வந்தோம். வந்ததுக்கு பிறகு அந்த பயணம் வந்து நாங்கள் வந்து திறந்த மனசோடு அவங்கள பயணித்தோம். ஆனால் அந்த குடும்பம் சூது சூழ்ச்சி வஞ்சனையோடு தான் எங்களை வழி நடத்துச்சுங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் வந்து அந்த சூழலில் தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை சூது சூழ்ச்சியோடு தான் நடத்தினாங்க அவங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்மளை வந்து ஒரு அடி முன்னெடுத்து வைக்க மாட்டாங்கன்றத தலைவர் வந்து அவ்வளோ நொந்து போனார். நீங்கள் இப்போ திமுக மீண்டும் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தா மதிமுக வெளியே போயிருக்காரு. கண்டிப்பாக போயிருப்போம். அப்போ இன்னும் துணிச்சலாக போயிருப்போம். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களான்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களோட அண்டி அனுசரித்து போய் கடந்த 25 ஆண்டுகள் நான் எங்களுக்கு வந்து அரசியல் நடத்தி பழக்கம் இல்லை. இந்த போன 5 ஆண்டுகள் தான் வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியோடு நாங்கள் வந்து அரசியல் பண்ணியிருக்கோம். அப்படி அரசியல் பண்ணியோ நாங்கள் வந்து பெரிய ஆதாயத்தையோ இல்லை எங்கள் இயக்கத்தை பெரியவே ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய சூழலையோ நாங்கள் உருவாக்கிக்கல. நாங்களாக இருக்கிறோம். நாங்களாக இருக்கும்போது அது ஆளுங்கட்சியாக இருந்தானா எதிர்கட்சியாக இருந்தானா எது கூட இருந்தாலும் எங்கள் பயணம் இப்படி தான். அதனால் நாங்கள் அப்படி தான் பயணிக்கிறோம். நாங்கள் வந்து கோட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் வேலை செய்கிறோம் கிடையாது. கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் பயணிக்கிறவங்க. அது என்ன எனக்கு வந்து புரியல. துரை வைகோ முன்னாடி போனாலும் உதைக்கிறீங்க, பின்னாடி போனாலும் உதைக்கிறீங்க. அவர் என்ன தான் பண்ணுவார்? தெளிவாக இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் சிந்தனைகள் தடுமாறும். அப்படி ஒரு தடுமாற்றம் வந்து தலைவருடைய பேட்டியில் அந்த சொல்லாடலில் ஏற்பட்டுக்கலாம். இப்போது நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், துரை வைகோ ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி சொன்னால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணுங்க. மதிமுக அப்படிங்கிறது மகனுக்கான திமுக அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளிகளை பற்றி சொல்லி என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வைத்தியக்காரனுக்கு பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. கொடுத்தது மாமனாருங்கிறது ஒத்துக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வாங்கினது உங்கள் அப்பாவை இங்கே காணும், வீட்டில் போய் கேளுங்கிறார். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வாயை கொடுத்து எதையோ புண்ணாய்க்கிற கதை? இதே மக்கள் நல கூட்டணி, இதே தலைவர்கள் உங்களோட இருந்தாங்களே, 8-9 ஆண்டுகள் பயணிச்சாங்களா? அப்போ ஏன் வந்து இது வந்து மக்கள் நல கூட்டணி 2.0ன்னு சொல்ல? இப்போ தாவேகாவுக்கு போன பின்னாடி ஏன் சொல்கிறீங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா?